ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். vlog போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒரு குட்டி vlog. ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஓட்ஸ் லட்டு செஞ்சேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓட்ஸ், ட்ரை கோகனட், நாட்டு சர்க்கரை, நெய் அண்ட் ஏலக்காய், டோட்டலாகவே 5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்கணும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக செய்யணும். லாங் வீடியோவாக போடணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பிக்ஸ் எடுக்க இந்த பவுலில் வச்சு எடுத்தேன். பட்டிமன்றம் கேட்டுட்டே லட்டு செஞ்சேன். பாரதி பாஸ்கர் மேடம் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால் அண்ட் நாட்டு சர்க்கரையில் ஒரு சிம்பிள் ஸ்வீட் ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்ட் மில்க் ஸ்வீட்ஸ் விரும்பி சாப்பிடுவார். ரெசிபி நெக்ஸ்ட் வீக்கில் ஷேர் பண்ணுறேன். கிளையண்ட்ஸோட 2 செஷன்ஸும் இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் தான் ஒர்க் பிரித்து செஞ்சேன். இந்த போல் டே டு டே சூப்பர் மார்க்கெட்டில் 5 dirhamsக்கு வாங்கினேன். நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டோம். புது டெம்பிள் 30 minutes தூரத்தில் இருக்குது. டிராஃபிக் இருந்தால் 1 hour கூட ஆகும். உள்ள பிக்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த கிளிப் மட்டும்தான் எடுத்தேன். துபாயில் இருக்கிறவங்க பழைய டெம்பிளை மிஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 7:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்து முதல்ல ஃப்ரிட்ஜில் இருந்த ஸ்வீட்டை வெளியில் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். 8:30க்குள்ளே சாப்பிட்டு கிளம்பணும். உளுந்து வடைக்கு மாவு நைட்டே அரைச்சதுனால ஈஸியாக இருந்தது. கிறிஸ்பியான உளுந்து வடை தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா வடை அண்ட் ஓட்ஸ் லட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பர்த்டேக்கு சாம்பார் இட்லி அண்ட் வடை தான் செஞ்சேன்னு நினச்சிட்டாரு. ஸ்வீட் பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம். பாதி ஸ்வீட் தான் 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டோம். லஞ்சுக்கு கியூக்கம்பர் அண்ட் கேரட் சாலட். என்ன அடிக்கடி கேட்குற கேள்வி, எப்படி இவ்வளோ பொறுமையாக சமைக்கிறீங்கன்னு. ஏன்னா சமைக்கும் போதும் டீச் பண்ணும்போதும் என்னை நானே மறந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருப்பேன். உங்களை மறந்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியும்னா அதை தான் உங்கள் கரியராக சூஸ் பண்ணணும். சிந்திப்போம். சோயா சங்க்ஸ் கட்லெட் ஷாலோ ஃப்ரை பண்ணது. வெரைட்டிஸ் நிறைய இருக்கும்போது கம்மியாக சமைக்கணும், அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட முடியும். பிகினர்ஸ்க்காக இந்த டிப். ஆந்திரா ஸ்பெஷல் குத்தி வெங்காய கறி காரசாரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூடவே வத்தல் அண்ட் பன்னீர் ரோல். ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டோம். இந்த ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் செய்யும்போது அம்மாவை மிஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் மென்யூவில் எது உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே a big தேங்க்யூ. நம்ம சேனல் நிறைய பேரை ஹெல்த்தியாக சமைக்க இன்ஸ்பயர் பண்ணணும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் வர இன்கம் உதவியாக இருக்கணும். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க. வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.